and welcome. இது பதஞ்சலி கேஷ் காந்தி ஆஹா மாமியார் ஓஹோ மருமகள் powered by தஞ்சாரா. முதல் குடும்பம் யாருது பார்க்கலாமா? Let's welcome Mr. Hariharan and family. இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற போகும் இரண்டாவது குடும்பம் மிஸ்டர் சங்கர் அண்ட் ஃபேமிலி. இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற போகும் மூன்றாவது குடும்பம் மிஸ்டர் ஸ்ரீனிவாஸ் அண்ட் ஃபேமிலி. மிஸ்டர் ஹரிஹரன் ஃபேமிலி, மிஸ்டர் சங்கர் ஃபேமிலி அண்ட் மிஸ்டர் ஸ்ரீனிவாஸ் ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து வந்திருக்காங்க. பேசிக்கா இந்த ஹஸ்பண்ட்ஸ் மூணு பேரும் இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு ரிலாக்ஸ்டா தான் இருக்க போறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஆக்டிவிட்டிலாம் இருக்க போறது இல்லை. பட் என்ன இருந்தாலும் எல்லாத்துலயுமே அவங்களுடைய சப்போர்ட்டிங் ரோல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தான் இந்த நிகழ்ச்சி இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் மிஸ்டர் ஹரிஹரன், கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் உங்க லைஃப்ல என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட் ஃபர்ஸ்ட் என் ஒய்ஃப் தான். சொல்லி கொடுத்துருக்கீங்களா? நான் சொல்லி தரல, உண்மையை சொல்றாருங்க. உண்மையை சொல்றாரு. ஃபைன். சோ வைஃப் பொக்கிஷம்னு சொல்றாரு ஒரு கணவர், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ மிஸ்டர் சங்கர் சொல்லுங்க, உங்க அம்மா மனைவி இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் என்னோட லைஃபே ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் ஆச்சுன்னு எனக்கு தோன்றது. என்ன ஆச்சு அப்படி? கல்யாணத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக சுத்தின்னு இருப்பேன். நைட்டு 11 மணி 12 மணிக்கு வருவேன். இப்போ ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட சுத்துறீங்களா? இல்லை சார், இப்போ வந்து மனைவியோட சுத்துறேன். ஆக மொத்தம் சுத்திட்டு தான் இருக்காரு. ரொம்ப நல்ல விஷயம். மிஸ்டர் ஸ்ரீனிவாஸ், டெல் மீ சம்திங் அபௌட் யுவர்செல்ஃப். நீங்க என்ன பண்றீங்க? கொஞ்சம் சீரியஸ்னஸ் வந்திருக்கு லைஃப்ல. கொஞ்சம் இருங்க, அப்படி என்னமா ஒரு கொஞ்சம் சீரியஸ்னஸ் வந்திருக்கு? ஐ திங்க் கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். இப்போ ஃபுல்லி ஃபேமிலி. நீங்க அரேஞ்ச் மேரேஜா? அரேஞ்ச் மேரேஜ். ஓகே, அரேஞ்ச் மேரேஜ். கல்யாணத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் அது இல்லை. பட் எனிவேஸ் தேர் ஆர் நைஸ் லவ்லி ஃபேமிலிஸ் இன்னைக்கு வந்து விளையாட போறாங்க. ஸோ இவங்க எல்லாருக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நம்ம முதல் ரவுண்ட் விளையாட போறோம். ஸோ அந்த முதல் ரவுண்ட் we are going to start. Let's play என்னை தெரியுமா. இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்விக்கு ஆப்ஷன்ஸ் கொடுப்பேன், இன்னொரு கேள்விக்கு ஆப்ஷன்ஸ் இருக்காது. ஸோ இப்போ என்னன்னா, அந்த கேள்விக்கான பதிலை உங்க முன்னாடி இருக்கிற அந்த ஸ்லேட்ல நீங்க அந்த மார்க்கர்ல எழுதணும். ஓகே, எழுதிட்டு அதை எங்களுக்கு காமிக்கணும். அதே கேள்வியை நாங்க அவர்கிட்டயும் கேட்போம். அந்த பதில் மாமியாரும் மருமகள் ரெண்டு பேருமே சரியா எழுதியிருந்தாங்கன்னா 100 மதிப்பெண்கள். ஒருவேளை மருமகள் மட்டும் கரெக்டா எழுதி மாமியார் கரெக்டா எழுதல, இல்லாட்டி மாமியார் கரெக்டா எழுதி மருமகள் கரெக்டா எழுதல அப்படின்னா 50 மதிப்பெண்கள். யாருமே சரியா எழுதல அப்படின்னா மதிப்பெண்கள் எதுவும் கிடையாது. சரியா? இதுல முதல் கேள்வி மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் அண்ட் ஃபேமிலிக்கு போகுது. மிஸ்டர் ஸ்ரீனிவாஸ், அவருக்கு பிடித்த ஃபாரின் கண்ட்ரி எது? ஆப்ஷன் ஏ ஜப்பான், ஆப்ஷன் பி சுவிட்சர்லாந்து, ஆப்ஷன் சி பிரான்ஸ், ஆப்ஷன் டி லண்டன். ஸ்ரீனிவாசன், எஸ் சார். உங்களுக்கான கேள்வி இதுதான். உங்களுக்கு பிடித்த ஃபாரின் கண்ட்ரி எது? சுவிட்சர்லாந்து. இதுக்கு யார் சரியா பதில் சொல்லியிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? ரெண்டு பேரும் சொல்லியிருக்கணும். ரெண்டு பேரும் தனித்தனி தடவை போயிருக்காங்க என் கூட. தனித்தனியா அவங்க கூட வந்திருக்காங்க. எவ்வளவு தடவை போயிருக்கீங்க? 2 தடவை. 2 தடவை போயிருக்கீங்க. ஒன்ஸ் வித் மை ஃபேமிலி பிஃபோர் மேரேஜ் அண்ட் ஹனிமூனுக்கு சுவிட்சர்லாந்து போயிருந்தோம். ஓகே, சோ கண்டிப்பா இந்த டெஸ்டினேஷனை வந்து ரெண்டு பேரும் தப்பா சொல்லிருக்கவே முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? ஐ எம் கான்ஃபிடென்ட். யூ ஆர் கான்ஃபிடென்ட். ஃபைன். உங்க அம்மா மனைவி ரெண்டு பேருமே இதுக்கு சரியான பதில சொல்லிருக்காங்க. இதன் மூலமாக 100 மதிப்பெண்கள் பெறுறீங்க. கங்க்ராச்சுலேஷன். அடுத்த கேள்வி மிஸ்டர் சங்கர் அண்ட் ஃபேமிலி. மிஸ்டர் சங்கர், சாதாரணமா ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ டிப்ஸ் வைப்பா? 4 ஆப்ஷன் நானே தரேன். 50, 25, 75, 100.
மிஸ்டர் சங்கரை கேட்கலாம். மிஸ்டர் சங்கர், நீங்க ஜென்ரலா ஹோட்டலுக்கு போனா எவ்வளவு டிப்ஸ் வைப்பீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம். 50. ஓகே, இந்த கேள்விக்கு யார் உங்க வீட்டுல சரியா பதில் சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? என் ஒய்ஃப். எதை வச்சு சொல்றீங்க? நானும் ஒய்ஃப் தான் நிறைய ஹோட்டல்ஸ் போவோம். அப்ப அம்மாவை நீங்க வெளில கூட்டு போறதே இல்ல? இல்ல, அம்மா வெளியில சாப்பிட மாட்டாங்க. அம்மா வெளில சாப்பிட மாட்டாங்களா? ஆமா. ஓகே, அம்மா வீட்டுல தான் நிறைய ப்ராப்பரா ஆமா. ஆத்தென்டிக் ஃபுட் தான் சாப்பிடுவாங்க. ஆமா. சரி, ஒய்ஃப் கூட போகும்போது நீங்க என்ன 100 ரூபாய்க்கு சாப்பிட்டாலும் 50 ரூபாய்க்கு டிப்ஸ் வைப்பீங்களாமே? ஆமா. அது எப்படி சார் 100 ரூபாய்க்கு சாப்பிட்டு 50 ரூபாய்க்கு டிப்ஸ் வைக்கிறீங்க? அதுல ஏன் சார் டிப்ஸ் வைக்கிறதுல இவ்வளவு உங்களுக்கு அவ்வளவு ஒரு பெருந்தன்மை எப்படி வருது? சார், அவங்க கஷ்டப்படுறாங்க ரொம்ப. எவ்வளவோ செலவு பண்றோம், அவங்களுக்கு ஒரு 50 ரூபா கொடுக்கல, நம்ம குறைஞ்சு போயிட்டு போறது இல்ல. அப்படி சொல்றீங்க? ஆமா. பரவாயில்லையே, நல்ல ஒரு பதில சொல்றீங்க. உங்களுடைய மனிதாபிமானம் நிச்சயமாக மெச்சப்பட வேண்டியது. பட் இப்ப நம்ம மார்க்குக்கு வருவோம். நீங்க சொன்ன மாதிரி உங்க மனைவி சரியான விடையை சொல்லியிருக்காங்க. ஆனா அம்மா வந்து ரொம்ப வெளில வராதனால சரியான விடை சொல்ல முடியல. இதன் மூலமாக சங்கர் ஃபேமிலி இஸ் கெட்டிங் 50 மார்க்ஸ் ஃபார் திஸ். அடுத்ததா ஹரிஹரன் ஃபேமிலி, உங்களுக்கான கேள்வி ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி. மிஸ்டர் ஹரிஹரன் எந்த மாதிரி விஷயங்களுக்கு உங்களை சுத்தி சுத்தி வந்து காக்கா பிடிப்பார்? ஆப்ஷன் ஏ, எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுத்துறதுன்னா. ஆப்ஷன் பி, எங்கேயாவது ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுறதுன்னா. ஆப்ஷன் சி, ஏதாவது காஸ்ட்லி மொபைல் வாங்குறதுன்னா. ஆப்ஷன் டி, அவர் மட்டும் சினிமா போறதுன்னா. எழுதிட்டீங்களா? காமிங்க. சோ மிஸ்டர் ஹரிஹரன், நீங்க சில விஷயங்களுக்கு காக்கா பிடிப்பீங்க அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டோம். எந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்க வந்து ஒய்ஃப் அம்மா கிட்ட எல்லாம் அப்படி ப்ளீஸ் 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 அப்படின்னு சொல்லி பயங்கரமா காக்கா பிடிச்சு போய் காரியம் சாதிச்சுப்பீங்க? வெளியே சாப்பிட போனோம். சரி, இதுக்கு யாரு கரெக்டா பதில் சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 2 பேரும் கண்டிப்பா சொல்லிருப்பாங்க. நம்புறீங்க? சொல்லிருப்பாங்க. சரி, நம்பிக்கோங்க. 2 பேருமே சரியான விடையை சொல்லிருக்கீங்க. ஹோட்டல் அப்படின்னு எழுதிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஹரிஹரன் ஃபேமிலி ரொம்ப தெளிவா 2 பேரும் ஹோட்டல்னு சொன்னதுனால 100 மதிப்பெண்கள் பெறீங்க. ஐ வெரி வெரி ஹாப்பி ஃபார் மிஸ்டர் ஹரிஹரன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். 3 கேள்விகளுக்கு 3 பதில் அளிச்சிருக்கீங்க. இப்ப மறுபடியும் மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் ஃபேமிலிக்கு அடுத்த கேள்வி வருது. ரெடியா? மிஸ்டர் ஸ்ரீனிவாசனுக்கு பிடித்த நகைச்சுவை நடிகர்கள் யார்? எழுதிட்டீங்களா? காமிங்க. ஸ்ரீனிவாசன், சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். உங்களுக்கு பிடித்த காமெடி நடிகர்கள் யார் அப்படின்னு கேட்டதுக்கு உங்க அம்மா மனைவியும் ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. யாருன்றதை நீங்களும் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச 2 பேரும் கரெக்டான ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. என்ன ஆன்சர்? இந்த ஆன்சர் வந்ததுக்கு அப்புறம் ஐ எம் வெரி ஹாப்பி. யார் அது? கவுண்டமணி. கவுண்டமணி உங்களுக்கு அவ்வளவு ரொம்ப பிடிக்குமா? ஆமா, லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட். அந்த மாதிரி காமெடி எந்த ஜெனரேஷன்லயும் வர முடியாது. சரி, 2 பேருமே இதுக்கு சரியான பதில் சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க. அண்ட் ஐ திங்க் ஐ ஷுட் கிவ் இட் யூ. சூப்பர். 100 மார்க்ஸ் டு ஸ்ரீனிவாசன் ஃபேமிலி. சரி, கவுண்டமணியோட ஃபேவரட் டயலாக் ஒன்னு சொல்லுங்க பார்க்கலாம். குஞ்ஞாய். இது டயலாகே கிடையாது, வேற ஏதாவது சொல்லுங்க. நாட்டுல இந்த கொசு தொல்லை தாகும் இல்லடா, மருந்து வச்சு கொள்ளுங்கடா. தேங்க்யூ மிஸ்டர் ஸ்ரீனிவாசன். அடுத்தது மிஸ்டர் சங்கர் ஃபேமிலி, உங்களுக்கான கேள்வி ரொம்ப சிம்பிளான கேள்வி. மிஸ்டர் சங்கர், அடிக்கடி சொதப்புற விஷயம் அப்படின்னா என்ன? எழுதிட்டீங்களா? காமிங்க. சோ மிஸ்டர் சங்கர், எஸ் சார். நீங்க அடிக்கடி சொதப்புற விஷயம்னா என்னது? டிவி பார்த்து கொண்டே தூங்குவது. அப்படியா? ஆமா. உங்களுக்கு தூக்கம் வரலன்னா டிவி பாத்துருவீங்களா? ஆமா. சரி, இந்த கேள்விக்கு யார் பதில் கரெக்டா சொல்லிருப்பாங்கன்னு தோணுது உங்க குடும்பத்திலேயே? ஒய்ஃப் தான் சொல்லிருப்பாங்க. உங்க ஒய்ஃப் தான் சொல்லிருப்பாங்க. ஏன்னா அவங்க தான் ஒவ்வொருத்தரையும் டிவி ஆஃப் பண்ணிட்டு போறாங்க நீங்க தூங்கினதுக்கு அப்புறம் இல்ல? ஆமா. வெரி நைஸ். உங்க ஒய்ஃப் என்ன சொல்லிருக்காங்க? கீப்பிங் அப் டைம். சோ நீங்க எந்த விஷயத்துல சொதப்புறீங்க நீங்க நினைக்கிறீங்களோ அத ஒரு சொதப்பலாவே அவங்க எடுத்துக்கல. நீங்க வேற ஏதோ ஒரு விஷயத்துல பெருசா சொதப்பிட்டு இருக்கீங்க அப்படின்றத இந்த இடத்துல அவங்க குத்தி காட்டுறாங்க இல்லையா?
சரி சங்கர், ஆனா நீங்க சொல்லவே இல்லைல்ல உங்க அம்மாவை பத்தி நீங்க நினைச்சது எவ்வளவு தப்புன்றது இப்ப நீங்க புரிஞ்சுக்கணும். ஆண்டி நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? வெளியில லேட்டா வந்தானாக்கா, வெளியில போயிட்டு லேட்டா வந்தாங்க. வெளியில போயிட்டு லேட்டா வருதுன்றது நீங்க பெருசா சொதப்புறதான். சரியா? சோ ஆக மொத்தம் இந்த கேள்விக்கு உங்க குடும்பத்திலேயே கரெக்டான பதில் சொன்னது நீங்க மட்டும்தான். அதனால ஐ எம் சோ சாரி. மாமியாரும் ஸ்வாஹா, மருமகளும் ஸ்வாஹா. இப்போ இந்த ரவுண்ட்ல கடைசியாக மிஸ்டர் ஹரியரன் ஃபேமிலிக்கு என்னுடைய கேள்விகளை நான் பரிசாக அளிக்க விரும்புகிறேன். மிஸ்டர் ஹரியரன் ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சு உங்க 2 பேர்கிட்டயும் அதை மறைக்கணும் ட்ரை பண்ணி ரொம்ப கன்றாவியா மாட்டினார் ஒரு விஷயத்துல. அது என்ன விஷயம்? எழுதிட்டீங்களா? காமிங்க. சரி, இப்ப மிஸ்டர் ஹரியரன் எந்த விஷயத்த நீங்க உங்க வீட்டுல மறைச்சு மாட்டிக்கிட்டீங்க? ஓவர் ஸ்பீடிங். அப்படியா? அப்படி எங்க ஓவர் ஸ்பீடிங் பண்ணி வண்டி ஓட்டுனீங்க நீங்க? நார்மலாவே அப்படிதான் ஓட்டுவேன். ஸோ நான் சீக்கிரம் வந்துட்டேன்னா அம்மா கரெக்டாக கேட்பாங்க, ஒய்ஃபும் கேட்பா. இப்போ எப்படி இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டேன், ஸ்பீடாக வந்தியாமாங்க. இல்லை ஸ்லோவாக தான் வந்தேன், டிராஃபிக் இல்லை, அதான் ஃப்ரீயாக இருந்தது, அதான் சீக்கிரம் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்படியா? எந்த ஸ்பீட்ல வண்டி ஓட்டுவீங்க நீங்க? பைக்காக இருந்தால் ஆவரேஜ் 80 to 90. வெரி நைஸ். காரா இருந்தா மேக்ஸிமம் 150 போயிருக்கேன். சரி, இதுக்கு யார் கரெக்டா பதில் சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 2 பேரும் சொல்லியிருப்பாங்க நம்புறேன். 2 பேரும் சொல்லிருப்பாங்க நம்புறீங்க? ஏன்னா பிஃபோர் மேரேஜும் அம்மா ஃபுல்லாக இந்த அட்வைஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆஃப்டர் மேரேஜும் என் ஒய்ஃப் இதே தான் எனக்கு பண்ணிட்டு இருக்கா. ஸோ அதனால பட் இந்த கேள்விக்கு உங்க வீட்டுல உங்க மனைவி மட்டும்தான் சரியான ஒரு பதில சொல்லிருக்காங்க. டிரைவிங் ஸ்பீட் அப்படின்னு எழுதிருக்காங்க. உங்க அம்மா எதுவுமே சொல்லல, நத்திங் அப்படின்னு எழுதிருக்காங்க. மருமகாக, மாமியார் ஸ்வாஹா. மிஸ்டர் ஹரியரன் ஃபேமிலிக்கு நாம் கொடுக்கக்கூடிய மதிப்பெண்கள் 50 ஃபார் திஸ் क्वेश्चन. ஆன் தி ஹோல் இந்த ரவுண்டுடைய முடிவுல இவங்க எத்தனை மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் ஃபேமிலி 200 மதிப்பெண்கள். அடுத்ததா மிஸ்டர் சங்கரன் ஃபேமிலி 50 மதிப்பெண்கள். அதுக்கப்புறம் மிஸ்டர் ஹரியரன் ஃபேமிலி 150 மதிப்பெண்கள். முதல் ரவுண்டுடைய முடிவுல இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படின்றத பார்த்தோம். இப்போது 2வது சுற்று. இந்த சுற்றின் பெயர் உனக்கும் எனக்கும். ஒவ்வொரு மாமியார் கிட்டையும் அவங்க மருமகளை பத்தி அவங்களுடைய வாழ்க்கையில பார்த்த சில விஷயங்கள் எல்லாம் வச்சு ஒரு சிச்சுவேஷன் கொடுப்போம். அந்த சிச்சுவேஷன்ல நீங்க ஒரு 3 உதாரணங்களை சொல்லலாம். சரியா? நீங்க சொன்ன இந்த விஷயங்களை திருப்பி உங்க மருமக கிட்ட கேட்போம். அவங்களும் அதே 3 விஷயங்களை சொன்னாங்க அப்படின்னா கரெக்டா எல்லாமே ஒத்து போகும் வகையில உங்களுக்கு 600 மதிப்பெண்கள் வழங்கப்படும். இல்லாட்டி நீங்க 3 சொல்லி அதுல 2 தான் அவங்க கரெக்டா சொல்லியிருக்காங்க அப்படின்னா 400 மதிப்பெண்களும், 1 தான் கரெக்டா சொல்லியிருக்காங்க அப்படின்னா 200 மதிப்பெண்களும் வழங்கப்படும். சரியா? சோ அந்த அடிப்படையில இப்போ இந்த சுற்றுக்குள்ள போக போறோம். உனக்கும் எனக்கும் இந்த சுற்றின் முதல் கேள்வி. மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் அண்ட் ஃபேமிலி, உங்க மருமகளை நீங்க எந்தெந்த சமயங்கள் எல்லாம் ரொம்ப புகழ்ந்திருக்கீங்க, ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிருக்கீங்க? ஒரு 3 சம்பவங்கள் எங்களுக்காக சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஷி நோ சிங்கிங் வெரி வெல், நல்லா பாடுவா. ஓகே. ஸோ அதனால நான் ஒரு ஃபங்க்ஷன் போனேன், எந்த ஃபங்க்ஷன் போனாலும் வித்தவுட் எனி ஹெசிடேஷன் ஷி வில் ஸ்டார்ட் சிங்கிங். எல்லாரும் வந்து யோசிப்பாங்க பாடுறதா வேண்டாமான்ட்டு. பட் வித்தவுட் எனி ஹெசிடேஷன் ஜஸ்ட் ஷி வில் ஸ்டார்ட். வெதர் தெரியறதோ இல்லையோ ஆனால் நல்லா பாடுவா. ஆனால் டக்குன்னு ஆரம்பிச்சிருவா. அது வந்து ஒரு வெரி குட் குவாலிட்டி. செகண்ட் என்னன்னா ஷி ஒன்ட் வேஸ்ட் எனி டைம். ஆக்சுவலி டெலிவரி டைம் 3 மாசம் இருக்கும்போது அந்த டைத்துல வந்து வித்தவுட் வேஸ்ட் ஆஃப் எனி டைம் நான் சொன்ன மாதிரி எனக்கு கார் டிரைவிங் கத்துண்டு நான் நிச்சயமா நான் சேலஞ்சா ஓட்டி காமிக்கிறேன். அதே மாதிரி கார் ஃபுல்லா ஓட்டிட்டு என்னை வந்து டேக்கன் டு எங்கெல்லாமோ கூட்டின்னு நவராத்திரி டைம்ஸ் எல்லா வீட்டுக்கும் கூட்டின்னு போயிட்டா. கூட்டின்னு போயிட்டு அது ஒரு பெரிய சேலஞ்சா நான் எடுத்துட்டு பண்ணினா. அப்புறம் தேர்ட் ஒன் இஸ் இப்போ ரீசெண்டா அந்த பிளட் ரிலீஃப் வந்தப்போ ஷி ஹஸ் டேக்கன் இனிஷியேட்டிவ். எல்லா இதுலயும் கலெக்ட் பண்ணி ஆக்சுவலி எல்லா எங்களுக்கு 32 ஃபிளாட்ஸ், எல்லா ஃபிளாட்லயும் எல்லா அந்த பிளாங்கெட்ஸ் அந்த இதெல்லாம் இது பண்ணிட்டு ஸோ வாட் வி ஹவ் டன் இஸ் இன் அவர் ஹவுஸ் இந்த இது மாதிரி புளியோதரை மாதிரி பண்ணி எல்லாருக்கும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். சிஎஸ் கவர்ன் ஒரு 3-4 சாக்கு வந்தது. எல்லாத்தையும் கொண்டு போய் நுங்கம்பாக்கம்ல போய் அது போய் கொடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் போய் கொண்டு போய் கொடுத்துட்டு ஸோ வி ஹவ் டன் தட் இப்போ அந்த ஃபிளட் ரிலீஃப். அப்போ வெரி நைஸ். இந்த 3 விஷயங்களையும் உங்க மருமகள் அவங்க கரெக்டா நினைவு கூறுறாங்களா அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ மிஸ்ஸஸ் காயத்ரி கிட்ட கேட்போம். காயத்ரி, உங்களுடைய மாமியார் கிட்ட ஒரு கேள்வி கேட்டோம். நாங்க கேட்ட கேள்வி என்னன்னா, உங்க மருமகளை நீங்க வந்து எந்தெந்த சமயங்கள் எல்லாம் புகழ்ந்திருக்கீங்க
எந்தெந்த விஷயங்களுக்காக புகழ்ந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டோம். அதுக்கு ஒரு 3 விஷயங்களை சொன்னாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த 3 விஷயமா இருக்கும்? என் மாமியாரும் பாடுவா. ஸோ நானும் வந்து கிளாசிக்கல் மியூசிக் கற்றுட்டு இருக்கேன். ஸோ எங்கே வெளியில் போனாலும் எஸ்பெஷலி நவராத்திரி ஒரு அவங்க வீட்டு சைடு ஏதாவது செலிப்ரேஷன்ஸ் இருந்ததுன்னா பாட சொன்னால் வித்தவுட் எனி ஹெசிடேஷன் வந்து நான் பாடுவேன். அது நிறையா இதில் வந்து ஷி யூஸ் டு அப்ரிஷியேட். ஓகே. ஐ திங்க் அது ஷுட் ஹவ் செட். அது கூட எனக்கு தெரிஞ்ச டாப்ல தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். செகண்ட் வந்து என்னோட மெட்டர்னிட்டி லீவ் லாஸ்ட் இயர் நான் எடுத்துட்டு இருந்தேன். அதுல வந்து ஒரு எக்ஸாமினேஷன், இட்ஸ் கால்ட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனல் ஒரு எக்ஸாமினேஷன் முடிச்சிருந்தேன் நான். அதுக்கப்புறம் கார் டிரைவிங் கத்துண்டு ஐ ஹவ் டேக்கன் ஹர் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கெல்லாம் கூட்டின்னு போனேன். ஸோ ப்ராபப்ளி அது ஒரு பாயிண்டா இருக்கலாம். தேர்ட் வந்து மேபி நான் ரொம்ப பாசிட்டிவா இருக்கேன், ஒர்க்கஹாலிக்கா இருக்கேன். அது மேபி அவங்களுக்கு பெருமையா இருக்கலாம். ஓகே. ஸோ 3 விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. இந்த 3 விஷயங்கள்ல எத்தனை விஷயங்கள் மேட்ச் ஆகுது உங்க மாமியார் சொன்னது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இல்லையா? ஆமா, நிச்சயமா எல்லாமே மேட்ச் ஆகும் நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? ஆமா, கண்டிப்பா. சரி, அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க, இங்க கிளம்பி வாங்க, அவங்க சொன்னதை நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்க்கலாம். ஷோ, தேங்க்யூ. சப்போஸ் 3 விஷயமே ஒத்து போலன்னா என்ன பண்ணுவீங்க? அவங்க என்ன சொல்றாங்களோ ப்ராபப்ளி அதை நான் பெருமையா நினைச்சுப்பேன். அப்படிதானே? ஓகே. ஸோ அவங்க என்ன சொன்னாலும் அதை நான் விருதா நினைச்சுப்பேன்றீங்க. பார்க்கலாம் அவங்க மாமியார் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு. எந்த ஃபங்க்ஷன் போனாலும் வித்தவுட் எனி ஹெசிடேஷன் ஷி வில் ஸ்டார்ட் சிங்கிங். எல்லாரும் வந்து யோசிப்பாங்க பாடுறதா வேண்டாமான்ட்டு. பட் வித்தவுட் எனி ஹெசிடேஷன் ஜஸ்ட் ஷி வில் ஸ்டார்ட். வெதர் தெரியறதோ இல்லையோ, ஆனால் நல்லா பாடுவா, ஆனால் டக்குன்னு ஆரம்பிச்சிருவா. அது வந்து ஒரு வெரி குட் குவாலிட்டி. செகண்ட் என்னன்னா, ஷி ஒன்ட் வேஸ்ட் எனி டைம். ஆக்சுவலி டெலிவரி டைம் 3 மாசம் இருக்கும்போது அந்த டைத்துல வந்து வித்தவுட் வேஸ்ட் ஆஃப் எனி டைம் நான் சொன்ன மாதிரி எனக்கு கார் டிரைவிங் கத்துண்டு நான் நிச்சயமா நான் சேலஞ்சா ஓட்டி காமிக்கிறேன் அப்படின்னா. அதே மாதிரி கார் ஃபுல்லா ஓட்டிட்டு என்னை வந்து டேக்கன் டு எங்கெல்லாமோ கூட்டின்னு நவராத்திரி டைம்ல எல்லா வீட்டுக்கும் கூட்டின்னு போயிட்டா. அப்புறம் தேர்ட் ஒன் இஸ் இப்போ ரீசெண்டா அந்த ஃபிளட் ரிலீஃப் வந்தப்போ ஷி ஹஸ் டேக்கன் இனிஷியேட்டிவ். எல்லா இதுலயும் கலெக்ட் பண்ணி ஆக்சுவலி எல்லா எங்களுக்கு 32 ஃபிளாட்ஸ், எல்லா ஃபிளாட்லயும் எல்லா பிளாங்கெட்ஸ் அந்த இதெல்லாம் இது பண்ணிட்டு, ஸோ வாட் வி ஹவ் டன் இஸ் இன் அவர் ஹவுஸ் இந்த இது மாதிரி புளியோதரை மாதிரி பண்ணி எல்லாருக்கும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். ஷி ஹஸ் கான் ஒரு 3-4 சாக்கு வந்தது. எல்லாத்தையும் கொண்டு போய் நுங்கம்பாக்கம்ல போய் அது போய் கொடுத்துட்டு ஆஃபீஸில் போய் கொண்டு போய் கொடுத்துட்டு, ஸோ வி ஹவ் டன் தட் இப்போ அந்த ஃபிளட் ரிலீஃப். வெரி நைஸ். ஸோ இதன் மூலமாக 3 கேள்விகள்ல 2 கேள்விகள் சரியா மேட்ச் பண்ணி இவங்க சொன்னதுனால இந்த ஃபேமிலிக்கு 400 மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது. மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் ஃபேமிலி இஸ் கெட்டிங் 400 மார்க்ஸ். அண்ட் ஐ ஹாவ் 2 கிரேட் சிங்கர்ஸ் இன் தி செட் இப்போ. ஸோ 2 பேருமே ரொம்ப நல்லா பாடுவீங்க அப்படின்னாங்க. நீங்க ஏன் வந்து இந்த ஈவினிங் இன்னும் என்லைட்டன் பண்றதுக்கு ஏதாவது ஒரு பாட்டு எங்களுக்காக பாடக்கூடாது? மகாகணபதி ஸ்ரீ மகாகணபதி ஸ்ரீ மகாகணபதி ஸ்ரீ மகாகணபதி ஸ்ரீ மகாகணபதி மனசா ஸ்மராமி மகாகணபதி. ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கு 2 பேரும் சேர்ந்து பாடினது. வெரி வெரி ஹாப்பி ஃபார் சிங்கிங் சச் அ பியூட்டிஃபுல் சாங் ஃபார் us. Thank you. அடுத்த கேள்வி மிஸ்டர் சங்கர் அண்ட் ஃபேமிலிக்கு போக போகுது. ஆண்டி, இப்போ வந்து நீங்களும் உங்க மருமகளும் சேர்ந்து என்ஜாய் பண்ண இல்ல என்ஜாய் பண்ற விஷயங்கள் ஒரு 3 சொல்லுங்க பார்க்கலாம். சமையல் புதுசா டிவில எல்லாம் போட்டாங்கன்னா சேர்ந்து செய்வோம். ஓகே. ஒருத்தர டிஸ்கஸ் பண்ணிட்டு செய்வோம். இப்போ ஏன் புரியுது அவர் ஏன் ஹோட்டல்ல சாப்பிடுறாருன்னு. அது 50 ரூபாய் டிப்ஸ் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் சுவாமிக்கு பூஜை பண்றதுக்கு அலங்காரங்கள்லாம் பண்றதுக்குலாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. சேர்ந்து பண்ணுவோம். அப்புறம் பீச்சுக்கு போவோம் அடிக்கடி பீச்சுக்கு போவீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு சொல்லும் போது. உங்க மூஞ்சி குழந்தை மாதிரி மாறுது அப்படியே. ஓகே. சோ இந்த 3 விஷயங்களையும் உங்க மருமகள் கரெக்டா சொல்றாங்களா அப்படின்றத பார்ப்போம். எல்லாத்தையுமே கரெக்டா சொன்னாங்கன்னா 600 மதிப்பெண்கள் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? மிஸ்ஸஸ் ஆர்த்தி சங்கர், சொல்லுங்க. உங்க மாமியார் கிட்ட ஒரு கேள்வி கேட்டோம். நீங்களும் உங்க மாமியாரும் சேர்ந்து என்ஜாய் பண்ற விஷயங்கள்லாம் எது எதுன்னு கேட்டிருக்கோம். சோ ஒரு 3 விஷயம் சொல்லுங்க. பூஜை பண்றது, சமையல் சேர்ந்து ஏதாவது ஹெல்ப் பண்றது, சமையல்ல சேர்ந்து ஏதாவது புதுசா ட்ரை பண்ணி ஹெல்ப் பண்றது.
ஆமா. சரி, இன்னும் மூணாவது அப்புறம் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாக்க அவங்கள அடிச்சு வெள்ள துரத்து இல்லையா? ஹாஸ்பிட்டாலிட்டி நல்லா கவனிச்சு. ஹாஸ்பிட்டலுக்கே அனுப்புறதா? ஹாஸ்பிட்டாலிட்டி, அதாவது யூ லைக் ஹேவிங் கெஸ்ட் இன் யுவர் ஹவுஸ். எஸ். சரி, இந்த மூன்று விஷயங்களையும் உங்க மாமியார் கரெக்டா சொல்லிருப்பாங்க, நம்புறீங்களா நீங்க? நம்புறேன். நம்புறீங்களா? ஆமா. அப்ப கிளம்பி இங்க வாங்க, உங்க மாமியார் என்ன சொன்னாங்கன்றத பார்க்கலாம். கம். ரொம்ப கஷ்டப்பட்டு உங்க லைஃப் எல்லாம் திரும்பி பார்த்து ஒரு 3 ஆன்சர் சொல்லிருக்கீங்க. இது எந்த அளவுக்கு இந்த ஆன்சர்ஸ் கரெக்டா இருக்கு அப்படின்றத பார்ப்போம். இது ஆன்சர்ஸ்னு கிடையாது, அட்லீஸ்ட் சிச்சுவேஷன்ஸ் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். சமையல் புதுசா டிவில எல்லாம் போட்டாங்கன்னா சேர்ந்து செய்வோம். ஓகே. சுவாமிக்கு பூஜை பண்றதுக்கு அலங்காரங்கள்லாம் பண்றதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. 2 பேரும் சேர்ந்து பண்ணுவோம். அப்புறம் பீச்சுக்கு போவோம் அடிக்கடி. மூன்று உதாரணங்கள்ல நீங்க 2 மேட்ச் பண்ணிருக்கீங்க. இதன் மூலமாக சங்கரன் ஃபேமிலி இஸ் கெட்டிங் 400 பாயிண்ட்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்களுக்கான கேள்வி இதுதான். ஹரியரன் ஃபேமிலி, ஹரியரனோட அம்மா உங்க மருமகள் கிட்ட இது எனக்கு பிடிக்கலமா, இதை நீ மாத்திக்கிட்டா அவனோட லைஃப்க்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க சொன்ன ஒரு 3 விஷயங்கள் எங்களுக்காக. ஆஃபீஸ் போயிட்டு இருக்கா, இல்ல அது தெரியும். பட் எனக்கு வந்து என்ன பிடிக்கலன்னா அந்த துவைச்ச துணி, வாஷ் பண்ண துணி எல்லாம் எடுத்து கபோர்ட்ல அன்னன்னைக்கு வச்சிடணும்னு சொல்லுவேன். பட் அது கொஞ்சம் ஒரு 2 days 3 days அப்படியே இருக்கும் சோஃபா மேல. நான் அது கொஞ்சம் அன்னன்னைக்கு வையின்னு சொல்லுவேன். அது மாத்திண்டா பரவாயில்ல. அண்ட் செகண்ட் திங் வந்து கொஞ்சம் நிறைய ஃபோன் பேசுவா. ஸோ நீ வந்து ஹெட்செட் யூஸ் பண்ணி பேசு, டைரக்டா ஃபோன் வச்சுட்டு பேச வேண்டாம், அது கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி அந்த அட்வைஸ் பண்ணியிருக்கேன். தேர்ட் ஒன் வந்து நாங்கெல்லாம் ஆஃபீஸ் போகும்போது பூவெல்லாம் வச்சுட்டு போவோம். அது மாதிரி பூ வச்சுட்டு போன்னு சொல்லுவேன். பட் அது ஆஃபீஸ் போனா நல்லா இருக்காது, இது இன்னைக்கு ட்ரெண்டுக்கு அது ஒத்து வராதும்பா. எனக்கு சரி அப்படின்னுட்டு நான் விட்டுருவேன், அவ்வளவுதான், கம்பல் பண்ண மாட்டேன். சரி, ஓகே. ஒரு 3 விஷயங்கள் சொல்லிருக்கீங்க. இதுக்கு உங்க மருமகள் என்ன பதில் சொல்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். உங்க மாமியார் உங்ககிட்ட வந்து இந்த விஷயம் எனக்கு கொஞ்சம் பிடிக்கலமா, அது நீ கொஞ்சம் மாத்திக்கோ அப்படின்னு உங்ககிட்ட அவங்க அடிக்கடி சொல்ற விஷயங்கள்லாம் என்னென்ன? தோச்ச துணி எல்லாம் டெய்லி மடிச்சு வச்சிரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பேசும்போது ஹெட்செட் போட்டுன்னு பேசு, பிகாஸ் ஃபோனில் ரொம்ப நேரம் பேசினா வந்து ரேடியேஷன்ஸ் வந்து இயரை டேமேஜ் பண்ணுங்கிறதுனால ஹெட்செட் போட்டுக்கோ அப்படி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆஃபீஸ்க்கெல்லாம் போகும்போது பூ வச்சுன்னு போ அப்படி சொல்லுவாங்க. நான் வந்து கார்பரேட்ல இருக்கறனால ஏசி ரூம்குள்ள வந்து மல்லிப்பூ ஸ்மெல்லாம் வரும் அப்படி சொல்லுவேன். ஸோ இதை வச்சுன்னு போ அப்படி சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 தான் அவங்க சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? தான் இருக்கும். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றத நீங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க இல்லையா? வாங்க பார்க்கலாம். உங்க மாமியார் என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஆஃபீஸ் போயிட்டு இருக்கா, இல்ல அது தெரியும். பட் எனக்கு வந்து என்ன பிடிக்கலன்னா அந்த துவைச்ச துணி, வாஷ் பண்ண துணி எல்லாம் எடுத்து கபோர்ட்ல அன்னன்னைக்கு வச்சிடணும்னு சொல்லுவேன். பட் அது கொஞ்சம் ஒரு 2 days 3 days அப்படியே இருக்கும் சோஃபா மேல. அண்ட் செகண்ட் திங் வந்து கொஞ்சம் நிறைய ஃபோன் பேசுவா. ஸோ நீ வந்து ஹெட்செட் யூஸ் பண்ணி பேசு, டைரக்டா ஃபோன் வச்சுட்டு பேச வேண்டாம், அது கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி அந்த அட்வைஸ் பண்ணியிருக்கேன். தேர்ட் ஒன் வந்து நாங்கெல்லாம் ஆஃபீஸ் போகும்போது பூவெல்லாம் வச்சுட்டு போவோம். அது மாதிரி பூ வச்சுட்டு போன்னு சொல்லுவேன். பட் அது ஆஃபீஸ் போனா நல்லா இருக்காது, இது இன்னைக்கு ட்ரெண்டுக்கு அது ஒத்து வராதும்பா. எனக்கு சரி அப்படின்னுட்டு நான் விட்டுருவேன், அவ்வளவுதான், கம்பல் பண்ண மாட்டேன். ஓகே ஓகே ஓகே. ஸோ நீங்க சொன்ன 3 விஷயங்களும் உங்க மாமியார் சொன்ன இந்த 3 விஷயமும் மேட்ச் ஆகியிருக்கு. இதன்படி இவங்க கொடுத்த 3 விடைகளும் கரெக்டா மேட்ச் ஆனதுனால மிஸ்டர் ஹரியரன் ஃபேமிலி 600 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். லவ்லி. ஆன் த ஹோல் இந்த ரவுண்டுடைய முடிவில் இவங்க எடுத்த மதிப்பெண்கள் என்னன்னு பார்ப்போம். ஸ்ரீனிவாசன் ஃபேமிலி 400 மதிப்பெண்கள், மிஸ்டர் சங்கரன் ஃபேமிலி 400 மதிப்பெண்கள். அண்ட் இந்த ரவுண்ட்ல மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் எடுத்தது ஹரியரன் அண்ட் ஃபேமிலி 600 மதிப்பெண்கள். 2 ரவுண்டோட முடிவில் இந்த லவ்லி ஃபேமிலிஸ் எவ்வளவு ஸ்கோர் பண்ணாங்க, மாமியார் மருமகள் எல்லாருமே சேர்ந்து என்னென்னலாம் பண்ணாங்க
நடுவில் அவங்களுடைய மகன் என்னெல்லாம் பண்ணார் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தோம். இன்னும் 2 ரவுண்ட் தான் பாக்கி இருக்கு. அதுல ரொம்ப குறிப்பா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு T20 மேட்ச் மாதிரி இருக்க போற இந்த 3வது ரவுண்டை நீங்க பார்க்க போறீங்க. இந்த ரவுண்டுடைய பேரே இந்த ரவுண்டை ரொம்ப சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணும். அடிப்பேன் சொல்லி என் மாமியார் கில்லி. நான் ஓப்பனா ஒரு கேள்வியை த்ரோ பண்ணுவேன். நான் கேள்வி கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் என் மாமியாருக்கு இதுக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மட்டும்தான் பஸர் பிரஸ் பண்ணும். பஸர் பிரஸ் பண்ண உடனே யாரு பஸர் பிரஸ் பண்ணீங்கன்றதை நான் கன்ஃபார்ம் பண்ணி பதில் சொல்லுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்க பதில் சொல்லணும். ஓகே, முதல் கேள்வி. இப்படி ஒரு கேள்வியை நானே எதிர்பார்க்கல. நல்லா பாத்துக்கோங்க. வீட்டில் பயன்படுத்தப்படும் மின்சாரத்தின் அளவு எவ்வளவு வோல்ட்ஸ்? ஹரியரன் ஃபேமிலி பஸர் பிரஸ் பண்ணிருக்காங்க. சோ ஆண்டி நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். 240 வோல்ட்ஸ் சரியான பதில். ஹரியரன் ஃபேமிலி. So Hariharan family is getting 100 marks for this answer. Congratulations. இந்த கேள்விக்கு எல்லா ஃபேமிலியும் பயங்கரமா பஸர் அடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரெடியா இருங்க. அதனால நான் பஸரை மட்டுமே பார்த்துட்டு கேள்வி கேட்கிறேன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய இயற்பெயர் என்ன? மறுபடியும் ஹரிஹரன் ஃபேமிலி சொல்லுங்க. சிவாஜி ராவ். சிவாஜி ராவ் தானா? அதுக்கப்புறம் சிவாஜி ராவ் கேக்வாட். சிவாஜி ராவ் கேக்வாட் என்பது சின்ன குழந்தைய கேட்டா கூட சொல்லும். 100% ரைட், கரெக்ட். ஹரிஹரன் ஃபேமிலி அகைன் கலக்கிஃபைங் வித் 100 மார்க்ஸ். ஸோ மிச்ச ஃபேமிலிலாம் கொஞ்சம் வேகமா இப்போ நீங்க அடுத்த 100 வாங்குறதுக்கு ட்ரை பண்ணணும். நல்லா கேட்டுக்கோங்க. சானியா மிர்சா எந்த நாட்டின் மருமகள்? ஹரிஹரன் ஃபேமிலி. பாகிஸ்தான். பாகிஸ்தான். யார கல்யாணம் பண்ணிட்டாங்க? பாகிஸ்தான் கிரிக்கெட் பிளேயர். கிரிக்கெட், அவர் பேர் என்ன? சார் ஒரு क्वेश्चन தான் அதுக்கு அவங்க பசங்க கிரிக்கெட் பிளேயர் யார கல்யாணம் பண்ணிட்டாங்க? சோயிப் மாலிக். சோயிப் கான். சாரி டக்கு ஞாபகம் வரல. இந்த கேள்விக்கும் ஹரிஹரன் ஃபேமிலி பயங்கர சரியாக பதில் சொன்னனால 100 மதிப்பெண்கள் அளிக்கப்படுகிறது. சேர்த்து 300 ஆயிடுச்சு இப்போ. ஓகே, இதுக்கப்புறம் அவங்க எதுக்காவது பதில் சொன்னாங்கன்னா இன்கம் டாக்ஸ் ரைடு வரும் என்பதை பணிவன் கூட தெரிவித்துக் கொள்கிறோம். நாய் கடித்தால் என்ன வியாதி வரும்? ஆண்டி என்ன சொல்ல வரீங்க? அது ரேபிஸ். ரேபிஸ் அப்படி வேணா எப்படி வேணா சொல்லிக்கலாம். அதான் ரைட்டா? ஓகே, அது எந்த நாய் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொறி நாய் கடிச்சா ரேபிஸ் வருமா? எந்த நாய் கடிச்சா? பரவாயில்ல. நாய் கடித்தால் வரக்கூடிய வியாதி ரேபிஸ் என்பதை கண்டுபிடித்து 100 மதிப்பெண்கள் பெறுகிறார்கள் ஸ்ரீனிவாசன் ஃபேமிலி. ஆண்டி இப்ப இந்த கேள்வி நீங்க பதில் சொல்வீங்க, பாக்குறீங்களா? சொல்லுங்க பாப்போம். இங்க பஸ்ஸர் நீங்க கை வச்சுக்கோங்க. என்ன நடந்தாலும் சரியா, அவங்க 2 பேர் கனெக்ஷனை பிடிங்கி விட்டுருங்க. அப்பதான் நீங்க வின் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அக்னி சிறகுகள் அப்படின்ற புக்கை எழுதினது யார்? ஸ்ரீனிவாசன் ஃபேமிலி பஸ்ஸர் பிரஸ் பண்ணிருக்கீங்க. அப்துல் கலாம். டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் இந்த புக்கை கரெக்டா அவர் எழுதியிருக்காரு. அதனால இந்த மதிப்பெண்கள் 100 மதிப்பெண்களை உங்களுக்கு நாங்கள் வழங்குகிறோம். ஸ்ரீனிவாசன் அண்ட் ஃபேமிலி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்ப பாவம் சங்கர் ஃபேமிலி. ஆண்டி நீங்க இந்த ஷோல பார்ட்டிசிபேட் பண்ண வந்திருக்கீங்க ஆண்டி. ஆடியன்ஸ் இல்ல ஆண்டி, ஏதாவது ஆன்சர் பண்ண சொல்லுங்க ஆண்டி. சும்மாவது பிரஸ் பண்ணி மைனஸ்ல அதை வாங்குங்கன்றா. இப்ப இந்த கேள்வி ரொம்ப சிம்பிள். நான் கேட்கிற கேள்விக்கு செகண்ட் லைனை நீங்க ஃபில்அப் பண்ணணும். ஓகேவா? ரொம்ப சிம்பிள். நான் பஸர் பிரஸ் பண்ணுங்க. நான் யார் ஆன்சர் சொல்லுங்கன்னு சொல்லணும், அவங்க தான் சொல்லணும். ரெடியா? एक गांव में श्रीनिवासन फैमिली சொல்லுங்க. एक गांव में एक किसान रहता था. रहता था வா? रहता இல்ல रखता था. இல்ல ரகுதாதா. ரகுதாதா தான் அதுல சொல்லுவாங்க படத்துல. நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ரக்தா தான் சொல்லணும். அப்படினா என்ன அர்த்தம்? இருந்தது, இருந்தாங்க. எனிவேஸ் ரொம்ப ரொம்ப நன்றி. एक गांव में एक किसान रहता था அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடித்து ஸ்ரீனிவாசன் ஃபேமிலி மறுபடியும் 100 மதிப்பெண்கள் பெறுகிறார்கள். ஹரிஹரன் ஃபேமிலி அடுத்த கேள்விக்கு வெறித்தனமாக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அண்ட் சங்கர் ஃபேமிலி கண்டிப்பாக ஏதாவது ஒரு கேள்விக்கு ஆன்சர் பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில எல்லா சாமியும் வேண்டிட்டு இந்த கேள்வியை கேட்கிறேன்னா இதுதான் அடுத்த கேள்வி. வானவில்லில் 7 வண்ணங்கள் இருக்கிறது. அது என்னென்ன கலர்ஸ்? இதுக்குதான் முதல்ல அடிச்சிருக்கீங்க. வாங்க ஆண்டி சொல்லுங்க. சிகப்பு, வெள்ளை, கிரீன், கிரீன், ஆரஞ்சு கலர், அப்புறம் மஞ்சள், அப்புறம்
வயலட் கலர். அப்புறம் 6 முடிஞ்சிருச்சு, இன்னும் 1. தெரியல. நீங்களே திருப்பி யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. 2 பேரும் பீச்சுக்கெல்லாம் போனீங்களே, அப்படியே வானத்தை ஒரு தடவை பார்த்துருந்தீங்கன்னா என்ன கலர் ஞாபகம் வந்திருக்கும்ல? சரி ஆண்டி, உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஏன்னா நீங்க 6 சொல்லிட்டீங்க. பாவம், ரொம்ப நேரமா ஆன்சர் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. இட்ஸ் வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், yellow, ஆரஞ்சு அண்ட் ரெட். சரியா? நீங்க ட்ரை பண்ணதுக்காகவாது கண்டிப்பா கொடுக்கலாம். ஷுவர். ஓகே, லெட்ஸ் பி குட் ஃப்ரெண்ட்ஸ். சங்கர் ஃபேமிலிக்கு கம்பெனி சார்பாக 100 மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது. சரி, இப்ப நான் ஒரு படத்தோட கதை சொல்லுவேன். அது எந்த படம் அப்படின்றத நீங்க கெஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பஸ்ஸர் அமுக்கணும். நான் 2 லைன் சொன்ன உடனே டப்புன்னு பஸ்ஸர் அமுக்கிட்டீங்க அப்படின்னா தப்பா தான் ஏதாவது ஒரு ஆன்சர் வந்து முடியும். சரியா? படத்தோட ஹீரோ ஊட்டியில இருக்கார். ஓகே, அப்ப திடீர்னு ஒரு நாள் ஒரு மனநலம் தவறி ஒரு ஹீரோயின் அவருக்கு கிடைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹீரோயினை அவரே வந்து பாதுகாத்து வளர்த்துட்டு வந்துட்டு இருக்கிற டைம்ல திடீர்னு ஒரு நாள் அவங்க 2 பேருக்கும் லவ் எல்லாம் வருது. சரி, இந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த ஹீரோயின் ஹரியரன் ஃபேமிலி பஸ்ஸர் அமுக்கிட்டாங்க. சொல்லுங்க, ஆன்சர் சொல்லுங்க. 3ஆம் பிறை. 3ஆம் பிறை. ஷுவர்? ஷூர். பட் 3ஆம் பிறை தான் நான் சொன்ன படம் உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பா அதான் சார். அவசரப்பட்டு நீங்க பஸ்ஸர் பிரஸ் பண்ணலையே? இல்ல. ஹரியரன் ஃபேமிலி இஸ் எக்ஸாக்ட்லி ரைட். 3ஆம் பிறை மிக சரியான பதில். ஸ்ரீனிவாசன் ஃபேமிலி இந்த ரவுண்டுடைய முடிவில் எடுத்த மதிப்பெண்கள் 300. கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் மிஸ்டர் சங்கர் ஃபேமிலி இந்த ரவுண்டுடைய முடிவில் பஸ்ஸரை கொஞ்சம் கரெக்டா அழுத்தி ஒரு கேள்விக்காவது கரெக்டா ஆன்சர் பண்ணாங்க. 100 மதிப்பெண்கள். அண்ட் ஹரியரன் ஃபேமிலி என்டையர் பஸ்ஸரும் எங்களுக்கு தான் குத்தகை எடுத்துக்கிட்டு எல்லா கேள்விகளுக்கும் அமுக்கின எல்லா கேள்விகளுக்கும் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. 400 மதிப்பெண்கள். இந்த பச்சை கொடி இதுல என்ன எழுதியிருக்கோ அதுதான் இந்த ரவுண்ட். எம் மருமகள் சூப்பர் ஸ்டார். இப்படி ஒரு செட்டப், என்னடா மேல ஒரு கன்னி பேக், சுத்தி ஒரு ரிங், என்னமோ நடக்க போகுது அப்படின்னா கன்ஃபார்மா பாக்ஸிங் தான் நடக்க போகுது. பட் பாக்ஸிங்ல என்ன நடக்க போகுது அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனல் பாக்ஸர் ஒருத்தர் இப்ப வர போறாரு. அண்ட் இந்த மருமகள்கள் எல்லாருமே அவர் கூட மோத போறாங்க. இந்த ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் மார்க்ஸ் எடுத்தவங்க தான் வந்து விளையாட போறாங்க. அதனால மருமகள்கள் எல்லாம் பாக்ஸிங் கிளவ் போட்டுக்கிட்டு தன்னுடைய கணவரை மனசுல நினைச்சுக்கிட்டு வரப்போற பாக்ஸரை செம்மடி அடிக்க போறாங்க. அது மட்டும் தான் எனக்கு தெரியுது. பட் அதுக்கெல்லாம் முன்னாடி அந்த பாக்ஸரை நம்ம வரவேற்கிறது நம்மளுடைய கடமை. லெட்ஸ் வெல்கம் தி ப்ரொஃபஷனல் பாக்ஸர் மிஸ்டர் ராஜா. Come on. Let's go. Hey. So, இவர்தான் ப்ரொஃபஷனல் பாக்ஸர் மிஸ்டர் ராஜா. ராஜாவுடைய இந்த இதுல யார் மோத போறீங்க? ஒரே ஒரு விஷயம், ராஜா சத்தியம் பண்ணிட்டு வந்தாரு. he is also a married man. அதனால அவர் வைஃப் கிட்ட சத்தியம் பண்ணிட்டு என்னால யாருக்கும் எந்த பாதகமும் இருக்காது, அதனால அவங்க அடிச்சா நான் வாங்கிக்கிறேன், ஆனா அவங்க என்ன அடிக்கணும் அப்படின்னு பெட் பண்ணிருக்காரு. சோ உங்கள யாரு முதல்ல அவரு கூட மோத போறீங்க? நான் இப்ப வாலண்டியர்ஸ் கேட்கிறேன். நீங்களா? நீங்க தான் வரணும், சரியா? அதனால என்னமோ வாலண்டியர் எல்லாம் பேசாதீங்க. ஆனா அதுக்கு ஒரு சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் இருக்கு. அங்கே இருங்க, நானே வந்து என்னன்னு சொல்றேன். பூம் தாப்பா. Your time starts now. என்னங்க அதானே ஜகா வாங்குங்க, ஒரே வயலட்டா இருக்கு. ஐயோ அட 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 ஐயோ நல்ல காலம்டா. ஏன் அவர் அடிக்கிறீங்க? அப்படி அவர் என்ன பண்ணாரு? கையை அப்படியே வைங்க, ஒண்ணும் பண்ண முடியாது. நடுவுல வந்துருங்க, இப்ப பாருங்க. ஓகே மதுமிதா, உங்க வாழ்க்கையில முதல் தடவை பாக்ஸிங் பண்ணிருக்கீங்களா? தேங்க்ஸ் மதுமிதா, இட் வாஸ் லவ்லி லவ்லி லவ்லி.
மதுமிதா ரொம்ப சிறப்பாக ஒரு பாக்ஸிங் பண்ணியிருக்கிறாங்க, ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இந்த ரவுண்டை வந்து நம்ம எப்படி முடிவு பண்ண போறோம்னா, நான் ஜட்ஜ் பண்ண போறது கிடையாது. பேசிக்கா இதை வந்து ராஜா அண்ணா ஒரு ப்ரொஃபஷனல் பாக்ஸர், அதனால ஒருத்தவங்களுடைய பாக்ஸிங் டெக்னிக் எப்படி இருக்கு, அவங்களால ஒரிஜினலா வந்து ஒரு காம்பேட் ஸ்போர்ட் பண்ண முடியுமா, அட்லீஸ்ட் ஒரு 4 பஞ்சாவது அவங்க ஒழுங்கா அடிச்சாங்களா அப்படின்றத பேஸ் பண்ணி தான் அவரு 1 2 3 அப்படின்றத சொல்ல போறாரு. ஓகே, ஸோ இப்போ அடுத்ததாக 900 மதிப்பெண்கள் பெற்று இருக்கக்கூடிய மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் ஃபேமிலியில இருந்து அவருடைய ஒய்ஃப் வர போறாங்க. மேடம் ரெடியா? கூம் தாத்தா உள்ள போங்க. ஸ்டார்ட் தி மியூசிக். வயிற்றுல குத்தக்கூடாது, வயிற்றுல குத்தக்கூடாது. ஐயோ என்ன இந்த அடிக்கிறாங்க? ஜென்ரலா அவங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்தா யார் அதிகமா அடி வாங்குறது? நீங்க தானே. இதை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? அவங்க இப்படி இருக்காங்கன்னா அவங்க விடவே மாட்டேங்கிறாங்களே. என்ன ஆண்டி நீங்க பாட்டி கொடுக்குற அடி வாங்குறாரு, நீங்க பாட்டி அந்த மூஞ்சில விடாதம்மா, லெஃப்ட் சைடு கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிடுறீங்க. ஃபர்ஸ்ட் பிரேக் ஆப்பா. அடுத்ததாக நம்ம சங்கர் சாருடைய ஃபேமிலி. எப்படி இருந்தாலும் இவங்க எப்படியாவது கஷ்டப்பட்டு மேக்ஸிமம் பஞ்சஸ் பண்ணி இந்த ரவுண்ட்ல வின் பண்ணி மேக்ஸிமம் மார்க்ஸ் எடுக்கணும்ன்ற ஒரு ஆர்வத்தில் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இருக்கீங்கல்ல? வாங்க அப்படின்னா உள்ள வாங்க மேடம். கமான் 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 கமான். கூம் தாத்தா உள்ள போங்க. 1 2 3 ஸ்டார்ட் இட். என்னங்க தலையில? ஐயோ ராஜா அங்க பொடுங்க தட்டி விடுறாங்க. என்னங்க தலை கிச்சி கிச்சி பண்றாங்க இவங்க? திஸ் இஸ் நாட் பாக்ஸிங். ராஜா அவங்களால உங்களுக்கு ஒன்றும் நடக்காது, கவலைப்படாது. ஒரே இடத்துல நில்லுங்க. அப்படியே உங்க மருமக பாக்ஸிங் பண்றது ஆனந்தமா நீங்க அப்படியே பார்த்து ரசிக்கிறீங்க. பாவமா இருக்கு, ஏன் இப்படி கொடுமை பண்றீங்க? யாரு பாக்ஸர் தானே? அதாவது பாக்ஸிங் தெரிஞ்சவங்க கிட்ட கூட சண்டை போடலாம், தெரியாதவங்க கிட்ட போறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? பாக்ஸிங் போடுறதுன்னா பஞ்ச் பண்ணணும். நீங்க போயிட்டு திருஷ்டில சுத்துறீங்க. I want the force. Start camera. Action. Somebody. ஐயோ 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 வா. ஐயோ யார் தடுக்கிறாங்கன்னு தெரியல எனக்கு. 2 பேரும் இப்படியே இருக்காங்க. பாவனே அவங்க. உங்க வாழ்க்கையில நீங்க போட்ட டஃபஸ்ட் பாக்ஸிங் இதுவா தான் இருக்கும். பார்த்து ஆனா ரிவர்ஸ்ல வந்துருங்க. அவங்க கோவப்படுறாங்க. டைம் அப், டைம் அப். போதும், இதுக்கு மேல இந்த பாக்ஸிங் நான் பார்க்க விரும்பல. இப்படி வாங்க, இங்க வாங்களே. உங்க ஃபேமிலி பத்தி நான் சில விஷயங்கள் சொல்லி ஆகணும், ஓகேவா? உலகத்துல யார் வேணா பாக்ஸிங் கோச்சா இருக்கலாம், ஆனா நடிகர் பூர்ண விஸ்வநாதன் இருக்காரு இல்லையா, அவர் பாக்ஸிங் கோச்சா இருந்தா யாராவது ஒத்துப்பாங்களா? உங்க கணவர் அங்கே வந்துட்டு பாக்ஸிங்னா அப்படின்னா
எங்க எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் காமெடி அதுதான். ஓகே, அதுக்கு அடுத்த காமெடி நீங்க போய் பாக்ஸிங் பண்றேன்ட்டு அவருக்கு திருஷ்டி சுத்துறீங்க. ப்ளீஸ் என்ன விடுங்க, நான் சுத்துறேன். ஏன் சீரியஸா நீங்க கொசு கூட அடிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லது, போங்க. ராஜா அண்ணா ஒரு ப்ரொஃபஷனல் பாக்ஸர், நிறைய பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்ஸ் எல்லாமே போயிருக்காரு. எல்லாத்துக்கும் மேல சமீபத்துல வெளிவந்த என்ன எறிந்தால் படத்துல ஒரு சீன்ல அஜித் சார் வந்து பாக்ஸிங் போடுவாரு. அதுல வந்து தலை கூட பாக்ஸிங் பண்ண பாக்ஸர் இவர் தான். உங்களுக்கு எப்படி தோணுது இந்த கணவன்மார்கள் நினைச்சா? அடி இடி மாதிரி உழுது ஒவ்வொருத்தர் அடியும். ஆனா வீட்டுல எப்படி இருக்காங்கன்னு தெரியல. சோ அதனாலதான் இங்க நல்லா பண்றாங்க. இந்த மாதிரி தேவை இப்ப இருக்க பெண்களுக்கு, இது முக்கியம் தேவை ஒரு ஸ்போர்ட்ஸ். இவங்களுடைய ஸ்கோர்ஸ்க்கு நம்ம இப்போ வருவோம். முதல்ல பஞ்ச் பண்ணாங்கல்ல மிஸ்டர் ஹரியரன், மிஸ்ஸஸ் ஹரியரன், அவங்க வந்து எப்படி பஞ்ச் பண்ணாங்க? சூப்பரா பண்ணாங்க சார். அவங்க நம்பர் 1. அவங்க தான் நம்பர் 1. அடுத்ததாக மிஸ்டர் ஸ்ரீனிவாசுடைய ஒய்ஃப், அவங்க ரொம்ப சூப்பரா பண்ணாங்க. ஓகே, அவங்க பஞ்சஸ் நல்லா இருந்தது. அவங்க செகண்ட் சார். அவங்க செகண்ட். ஓகே, ஸ்ரீனிவாஸ் ஃபேமிலி செகண்ட் வராங்க. தேர்ட் வந்து மேடம் தேர்ட். ஸோ அவங்க நல்லா பண்ணாங்க. இன்னும் கொஞ்சம் அது சொல்லுங்க. பாக்ஸிங் வந்து ஓரளவு கூட அவங்க சரியா ஒரு பஞ்ச சரியா என் மேல விழல இருந்தாலும். ஸோ அவங்க இவ்வளோ நேரம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு நிமிஷமாவது ஒரு ரிங்கில் நிற்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்க நின்று ப்ராப்பராக முடிச்சாங்க டைமிங். அவங்களும் ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. அவங்க தேர்ட். ஓகே, தேங்க்ஸ் ஸோ மச் ராஜா அண்ணா, எங்களுக்காக வந்து கலந்துக்கிட்டு பாக்ஸிங்ல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இன்னொரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறேன். நீங்க போய் ரெஸ்ட் எடுக்கலாம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இதன் மூலம் இந்த எபிசோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போதைக்கு ஃபைனல் ஸ்கோர்ஸ் பார்க்கலாம். ஸ்ரீனிவாசன் அண்ட் ஃபேமிலி வித் 1300 points. And Mr. Shankar and family 750 points. And முதல் ரவுண்ட்ல இருந்து கடைசி ரவுண்ட் வரைக்கும் பயங்கரமா கலக்கிட்டு இருக்கிற ஹரிஹரன் and family, they are the winners and with 1750 points. So ஹரிஹரன் ஃபேமிலி தான் இந்த எபிசோடுடைய எக்ஸ்ட்ராடினரி வினிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த எபிசோட்ல கலந்துக்கிற எல்லாருமே வின்னர்ஸ் தான். பட் இருந்தாலும் ஹரிஹரன் ஃபேமிலி, கேன் யூ ப்ளீஸ் கம் ஹியர்? இந்த நிகழ்ச்சிக்கு வந்து இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? என் வைஃபுக்கு இப்படி பாக்ஸிங் தெரியுங்கிறது இப்பதான் தெரிஞ்சது. ஓகே, ஒரு ஹிடன் டேலண்ட் உள்ளது இருக்கு. மேடம் நீங்க சொல்லுங்க. அதாவது ஒரு கோஆர்டினேஷன் இருந்தா எதையும் வின் பண்ண முடியும் நாங்க இப்ப ப்ரூவ் பண்ணிருக்கோம் எல்லாருக்கும். ஓகே, நல்ல கோஆர்டினேஷன் இருந்ததுன்னா எதை வேணா வின் பண்ணலாம். as a family we can face anything அப்படின்னு நினைக்கிறீங்க. மேடம் நீங்க? எல்லாரோட மனசையும் புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஸோ என்னை பத்தி மாமியார் என்ன நினைக்கிறாங்க, ஹஸ்பண்ட் என்ன நினைக்கிறாங்க, எனக்கு தெரியாத விஷயங்கள் கூட எனக்கு தெரிய வந்தது. அந்த பாக்ஸர் என்ன நினைக்கிறாரு அதெல்லாம் கூட தெரிய வந்தது. எனிவேஸ், வெளியில போய் அவர் பழிவாக்குவார். அவர் வெளில தான் வெயிட் பண்றாரு. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் எனிவேஸ், ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. 1750 மதிப்பெண்கள்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. இட்ஸ் a lovely thing and I am very happy for all of you and happy for all the couples who have come, all the people who have come here. எல்லாரும் இங்க வாங்க, எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க, சேர்ந்து வாங்க. ரொம்ப எனர்ஜெட்டிக்கான வைப்ரண்டான இந்த ஃபேமிலிஸோட இந்த எபிசோட் நிறைவுக்கு வந்துருச்சு. அண்ட் இதே மாதிரி இன்னொரு சந்தோஷமான எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாலாஜி சேயிங் டாடா பை பை ஃப்ரம் பதஞ்சலி கேஷ்காந்தி ஆஹா மாமியார் and powered by Tanjara.